வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து இப்போ நேற்று பதிவு போடல, முந்தா நாள் பதிவு போட்டோம். நிறைய மெசேஜஸ் வந்தது. ஆக்சுவலாக நான் பர்சனல் பிரச்சனையை பற்றி பேசுகிறதுக்கான பதிவு கிடையாது இது. எனக்கு ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சியை பற்றி, நிகழ்ச்சியினால் விளைந்த விளைவு, அதனால் வந்து உங்களுக்கு ஒரு கருத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவு. ஸோ எனக்கு வந்து நேரில் தொலைபேசியில் அளித்த, நேரில் பேசின, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பின, எஸ்எம்எஸ் மூலமாக மெசேஜ் அனுப்பின அத்தனை நண்பர்களுக்கும் மிகவும் நன்றி. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் கமெண்ட் பண்ண அத்தனை பேருக்கும் எனக்கு நன்றி. ஓகே, இன்றைக்கி வந்து காலை உணவு பார்ப்போம். ஒரு வாழைப்பழம் வச்சுருக்கோம். இது வந்து பூவன் பழம் வச்சுருக்கோம். இது வந்து சிகப்பு கொய்யாக்கா இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து பட்டாணி. இது வந்து மீல் மேக்கர். இது கொஞ்சோண்டு பழைய வச்சுருக்கோம். தண்ணி தான் நிறையா இருக்குது. இன்றைக்கி வந்து இட்லி பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எங்களுக்கு வந்து உளுந்து வந்து கருப்பு உளுந்து தான் போடும். அதனால் கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும். இது வந்து வெள்ளை குருமா. இது சித்ராவோட ஸ்பெஷல் குருமா. இது இன்றைக்கி நந்து வேறு வந்துட்டுருக்கனால இது ஸ்பெஷல் குருமாவாக வச்சாச்சு இன்றைக்கி. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து மதியம் வரைக்கும் மதியம் சோறு வைக்கணும் மட்டும் தான் வைக்க போகிறோம். ஸோ இதை பற்றி தான் நம்ம நிறையா பேசிகிட்ருக்கோம். நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கிறோம். இது உங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கலையோ நான் மெசேஜ் போட்டுட்ருக்கிறேன், வீடியோ போட்டுட்ருக்கிறேன். ஸோ இது அத்தனை பேரும் ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த உணவுகளை சாப்பிட்றதுக்கான முயற்சி எடுங்க. ஓகே.